நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகுல், சந்தோஷ், கௌதம், அபர்ணா எல்லாரும் இருக்கும்போது கௌதம் கிட்ட போயிட்டு அண்ணா நான் அன்னிக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவகிட்ட பேசினியா, அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்க ராகுல் அமைதியாக இருக்காங்க. உடனே கௌதம் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னாலா, அவள் அப்படி தான் எனக்கு தெரியும், அதனால தான் நீ கேட்டப்போ கூட நான் அமைதியாக இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்ல சந்தோஷ் ஒரு பக்கம் ராகுல் கிட்ட, ராகுல் நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ராகுல் வந்துட்டு அண்ணா அண்ணி தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச், அவங்கள மாதிரி உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போ என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு அவங்க பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு சந்தோஷம் அபர்ணாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போது கௌதம் யோசிக்கிறாங்க, என்ன இது என்ன தவிர அந்த மதுமிதாவை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சகுந்தலா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நான் நினச்சது நடக்க போகுது, இன்னும் 2 நாளில் கல்யாணம் நடக்க போகுது, மாயாக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அபிஷேக் அங்கே வந்து அவங்க மாமா கூட வந்து சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மாயாவை இப்படிப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கட்டி கொடுக்குறீங்களே, அந்த ஜீவாவை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க மாமா வந்துட்டு இங்கே பாரு, உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த காரணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, என்னவோ பண்ணிட்டு போங்க, இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு மாயாவை கட்டி கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் சகுந்தலாவோட அண்ணன் வந்துட்டு சகுந்தலா கிட்ட வார்ன் பண்ணுறாங்க, இங்கே பாரு சகுந்தலா, நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை, மாயா ரொம்ப கோவக்காரி, இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவள் எப்படி போய் வாழ போகிறாளோ தெரியல, இங்கே ரொம்ப பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டான், கண்டிப்பாக அவளால் அந்த வீட்டுக்கு போய் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே சகுந்தலா இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கும் மாயா மேலே ஒரு கண் இருக்கட்டும், ஏன்னா அடிக்கடி மாயாக்கும் ஜீவாக்கும் ஏதாவது ஒரு விரிசல் வந்துக்கிட்டே இருக்கு, இதே காரணமாக வச்சு மாயா அந்த வீட்டில் வாழாமல் கூட வரலாம் அப்படின்லாம் வந்து சகுந்தலா கிட்ட சொல்லிட்டு போனதுனால சகுந்தலா அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜீவா மாயாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சகுந்தலா ஒட்டு கேட்குறாங்க. அப்போது ஜீவா வந்துட்டு நாம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எனக்கு ரொம்ப படப்படன்னு இருக்குது, உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்று அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட லைஃப்பை பற்றி பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லும்போது, சும்மா போர் அடிக்காத ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாயா இப்படிலாம் பேசினது கேட்ட சகுந்தலா வந்துட்டு, என்ன இவ வாயே இவளுக்கு வேணதான், பேசிய காரியத்தையே கெடுத்துருவா போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போது சகுந்தலாவோட அண்ணன் வந்து, சகு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மாயா மேலே எப்போவும் ஒரு கண் இருக்கட்டும், மாயா மட்டும் அந்த வீட்டுக்கு போய் வாழாமல் இந்த வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகுந்தலா வந்துட்டு, நான் அப்படிலாம் விடவே மாட்டேன்னு, மாயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இதை எப்படியாவது யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாடியே வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷம் ராகுலும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது கௌதம்மா மதுமிதா கிட்ட பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக நேராக வராங்க. அப்போது கௌதம் வந்துட்டு பிஸியாக வந்து டெக்கரேஷன் பற்றி, லைட் செட்டிங்ஸு அதெல்லாம் பற்றிலாம் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ராகுல் வந்து, அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் அன்னி கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அன்னி கூட பேசி பழகுனதானே, உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னா வந்து கேட்டுட்ருப்பாங்க. அப்போ ராகுல் வந்துட்டு, உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து கேட்டு வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் மதுமிதா வந்துட்டு போன மாதம் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது அதிதி வந்து, அக்கா என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த கணக்கெல்லாம் வந்து ஓரமாக மூட்டை கட்டி வை, முதல்ல நீ கௌதம் மாமா கிட்ட பேசு, அவரை நீ புரிஞ்சுக்கணும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசினா தானே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போது மதுமிதா வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் கௌதம் கிட்டே இருந்தே ஃபோனை வாங்கி மதுமிதாக்கு கால் பண்ணிவிட்டு அட்டன் பண்ண உடனே ஓடி போய் கௌதம் கிட்டே கொடுத்துட்றாங்க. அண்ணா அண்ணி பேசுகிறாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு சந்தோஷம் ராகுலும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஃபோனை வச்சதுமே வந்துட்டு, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, மதுமிதாவும் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது, நீங்கள் தானே கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மதுமிதா வந்துட்டு, என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் தான் கால் பண்ணீங்க, நீங்கள் கால் பண்ணிவிட்டு நான் கால் பண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே கௌதம் யோசிக்கிறாங்க. ஓஹோ இதெல்லாம் ராகுலோட வேலையா, நாம் 2 பேரும் பண்ணிக்க போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் கல்யாணம் அப்படின்னு தெரியாமல் அவங்க இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நமக்கு நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்காக நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தா போதும், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகுதோ இல்லையோ
நாம் வந்து எல்லோரும் முன்னாடியும் நடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் இருந்தால் போதும். சரி நான் ஃபோனை வச்சுட்டோமா அப்படின்னு கௌதம் சொல்ல மதுவும் வந்துட்டு சரி ஓகே ஃபோனை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்போ மது யோசிக்கிறாங்க, என்ன இது இவர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு மது யோசிக்க, கௌதமும் அதே மாதிரி இவர்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல. கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களாம் வந்து 1 மணி நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன தான் பேசுவாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு கௌதம் யோசிக்க, மதுமிதா ஒரு பக்கம் எப்படி தான் இவர் கூட வந்து காலம் முழுக்க வந்து நாம் வந்து வாழ போகிறோமோ தெரியல, என்ன பேச போகிறோமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.